மனம் பரப்பும் பூக்களின் கூட்டம், நலமுடன் பாடும் பறவைகள் ஆட்டம், கலகலவெனவே நதிகளின் ஓட்டம், கலகலவெனவே நதிகளின் ஓட்டம், படைத்த தேவன் முன் ஆற்றும் பூஜையே அவையாற்றும் பூஜையே, வாழ்வினாளம் இளங்கவே வாய்மையின் சாயல் துலங்கவே. தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்களிருவரோடும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, முகமலர்ச்சியோடு கொடுக்கின்றவரை ஆண்டவர் விரும்புகின்றார் என்று இன்றைய முதல் வாசகம் சொல்லுகிறது. இறைவன் நமக்கு தந்திருக்கின்ற கொடைகள், திறமைகள், ஆற்றல்கள், வளங்கள் பகிரப்பட வேண்டும் என்பதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு தெளிவாக எடுத்து எம்புகின்றது. பகிர்கின்ற பொழுதும் அதை வழக்கை தெரியாமல், வழக்கை செய்வதை இடக்கை தெரியாமல் செய்ய வேண்டும் என்பதை நற்செய்தி நமக்கு கொடுக்கின்றது. ஆகவே இறைவன் நமக்கு தந்திருக்கின்ற இந்த வளங்களை எல்லாவற்றிற்காகவும் என்று நன்றி கூறி, அதிலே எங்களுக்கு தந்திருக்கின்றவர்களை முகமலர்ச்சியோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ள இறையாசிர் வேண்டி இன்றைய திருப்பலியில் பங்கு பெறுவோம். சகோதர சகோதரிகளை, தூய மர நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம் அனைவரையும் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை நோக்கி இருப்போர் ஆற்றலானவரே, உம்மாலன்றி வலுவற்ற எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. எனவே உமது கட்டளைகளை நிறைவேற்றி எங்கள் விருப்பத்தாலும் செயலாலும் உகந்தவர்களாகிட உமது அருளுதவியை கனிவுடன் எங்களுக்கு என்றும் அளிப்பீராக. உம்மோடு தூயாவியார் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்ற உமது மகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். முகமலர்ச்சியோடு கொடுப்பவரே கடவுளின் அன்புக்கு உரியவர். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வசனங்கள் 6 முதல் 11 நிறைவு பெற. சகோதர சகோதரிகளே, குறைவாக விதைப்பவர் குறைவாக அறுவடை செய்வார், நிறைவாக விதைப்பவர் நிறைவாக அறுவடை செய்வார். இதை தெரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொருவரும் தம்முள் தீர்மானித்தபடியே கொடுக்கட்டும். மன வருத்தத்தோடு கட்டாயத்தினாலோ கொடுக்க வேண்டாம். முகமலர்ச்சியோடு கொடுப்பவரே கடவுளின் அன்புக்கு உரியவர். கடவுள் உங்களை எல்லா நலன்களாலும் நிரப்ப வல்லவர். எந்த சூழ்நிலையிலும் எப்போதும் தேவையானதெல்லாம் உங்களுக்கு தருவார். அனைத்து நற்செயல்களையும் செய்வதற்கு தேவையானதெல்லாம் உங்களுக்கு மிகுதியாகவே தருவார். ஒருவர் ஏழைகளுக்கு வாரி வாரி வழங்கும் போது அவரது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும் என்று மறைநூலில் எழுதியுள்ளது அல்லவா? விதைப்பவருக்கு விதையையும் உண்பதற்கு உணவையும் வழங்குபவர் விதைப்பதற்கு வேண்டிய விதைகளை வழங்கி
அவை முளைத்து வளரச் செய்து அறச்செயல்களாகிய விளைச்சலை மிகுதியாக தருவார். நீங்கள் எல்லா வகையிலும் செல்வர்களாகி வல்லன்மை மிகுந்தவர்களாய் விளங்குவீர்கள். இவ்வாறு எங்கள் பணி வழியாக பலர் கடவுளுக்கு நன்றி செலுத்துவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 112 இறை வசனங்கள் 1 முதல் 2, 3 முதல் 4 மற்றும் 9 நிறைவு பெற பல்லவியாக 1a. உங்கள் பதிலாக ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். 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 அவர் தம் கட்டளைகளில் அவர்கள் பெருமகிழ்வு அடைவர். அவர்களது வழிமரபு உலகில் வலிமிக்கதாயிருக்கும். நேர்மையுள்ளோரின் தலைமுறை ஆசி பெறும். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். சொத்தும் செல்வமும் அவர்களது இல்லத்தில் தங்கும். அவர்களது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும். இருளில் ஒளியென அவர்கள் நேர்மை உள்ளவர்களிடையே மிளிர்வர். அருளும் இரக்கமும் நீதியும் உள்ளோராயிருப்பார். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். அவர்கள் வாரி வழங்கினர், ஏழைகளுக்கு ஈந்தனர். அவர்களது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும். அவர்களது வலிமை மாட்சியுடன் மேலோங்கும். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். சொல்வதை கடைப்பிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து குடிகொள்வோம் என்கின்றார் ஆண்டவர். அல்லேலூயா. 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, மக்கள் பார்க்க வேண்டும் என்று அவர்கள் முன் உங்கள் அறச்செயல்களை செய்தார்கள். இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். இல்லையென்றால் உங்கள் விண்ணக தந்தையிடமிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது. நீங்கள் தர்மம் செய்யும் பொழுது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள். வெளிவேடக்காரர் மக்கள் புகழ வேண்டுமென்று தொழுகை கூடங்களிலும் சந்துகளிலும் என்று அவ்வாறு செய்வர். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் தர்மம் செய்யும் பொழுது உங்கள் விளக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும். அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாக இருக்கும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். நீங்கள் இறைவிடம் வேண்டும் பொழுது வெளிவேடக்காரரை போல் இருக்க வேண்டாம். அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதியோரங்களில் நின்று மக்கள் பார்க்க வேண்டுமென்று இறை வேண்டல் செய்ய விரும்புகின்றார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆனால் இறைவனிடம் நீங்கள் வேண்டும் பொழுது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்து கொண்டு
மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். மறைவாய் உள்ளதைக் காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். மேலும் நீங்கள் நோன்பிருக்கும் பொழுது வெளிவாடக்காரரைப் போல முகவாட்டமாக இருக்க வேண்டாம். தாங்கள் நோன்பிருப்பதை மக்கள் பார்க்க வேண்டுமென்றே அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் நோன்பிருக்கும் பொழுது உங்கள் தலையில் எண்ணெய் தோய்த்து முகத்தை கழுவுங்கள். அப்பொழுது நீங்கள் நோன்பிருப்பது மனிதருக்கு தெரியாது, மறைவாக இருக்கிற உங்கள் தந்தைக்கு மாத்திரம் தெரியும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார். இது வாழ்வு தருகின்ற கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைய முதல் வாசகத்தில் 2 கொரிந்தியர் 9:7 வசனம் நம்முடைய வாழ்வுக்கு மிக மிக ஒரு முக்கியமான வசனமாக இருக்கிறது. மகிழ்வோடு கொடுக்கின்றவரை ஆண்டவர் அன்பு செய்கிறார். God loves a cheerful giver. இதை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும். அதாவது மகிழ்வோடு கொடுக்கின்றவர்களை ஆண்டவர் அன்பு செய்கின்றார். ஆகவே இன்றைய வாசகங்கள் எப்படி நாங்கள் கொடுக்க வேண்டும் என்பதை நமக்கு கற்பிக்கிறது. எதை கொடுக்க வேண்டும் என்பது அல்லது எதை கொடுக்கிறோம் என்பது முக்கியமல்ல, மாறாக அதை எவ்வாறு கொடுக்கிறோம் என்பதை இன்றைய முதல் வாசகம் சொல்லுகிறது. நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எதை கொடுக்க வேண்டும் என்பதை உங்களுடைய மனதிலே தீர்மானிக்க வேண்டும். வற்புறுத்துதலால் அல்ல, மாறாக மகிழ்வோடு கொடுக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய வாசகத்தின் முக்கியமான விடயம். அதாவது சுதந்திரத்தோடு கொடுக்க வேண்டும், மகிழ்ச்சியோடு கொடுக்க வேண்டும், அன்போடு கொடுக்க வேண்டும். அதாவது நான் கொடுக்க வேண்டும் என்கின்ற கட்டாயத்தினால் அல்ல, அல்லது போனால் மற்றவர்கள் என்னை புகழ வேண்டும் என்பதற்காக அல்ல, அல்லது போனால் ஏதாவது ஒரு வற்புறுத்தலினால் அல்ல, மாறாக நாங்கள் சுதந்திரத்தோடும் மகிழ்வோடும் அன்போடும் கொடுக்க வேண்டும். ஏன் இவ்வாறு கொடுக்க வேண்டும் என்றால் 3 விடயங்களை நாங்கள் மனதிலே கொள்ளலாம். அதாவது உண்மையான பெருந்தன்மை கடவுளுடைய இதயத்தை நமக்கு பிரதிபலிக்கிறது. அதாவது கடவுளுடைய இதயத்தை நாங்கள் பார்க்கிற பொழுது அவர் வாழ்வை கொடுக்கிறார், அருளை கொடுக்கிறார், இரக்கத்தை கொடுக்கிறார், சூரியனை கொடுக்கிறார், வெளிச்சத்தை கொடுக்கிறார், மழையை கொடுக்கிறார். ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் தந்து கொண்டே இருக்கிறார். புனித பவுல் சொல்லுகின்றார், உங்களிடம் எது இருக்கிறது ஆண்டவரிடம் நீங்கள் பெற்றுக்கொள்ளாதது. ஒவ்வொரு நாளும் இறைவன் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். அப்படி என்றால் நாங்கள் பெருந்தன்மையோடு கொடுக்கிற பொழுது முதலாவதாக கடவுளின் இதயத்தை நாங்கள் பிரதிபலிக்கிறோம். கடவுளுடைய அந்த தற்கொடையை நாங்கள் பிரதிபலிக்கிறோம். நாங்கள் கடவுளாக ஒவ்வொரு நாளும் மாறுகிறோம். இரண்டாவதாக மகிழ்ச்சியோடு கொடுக்கின்றவர் தன்னையே புதுப்பித்துக் கொள்ளுகின்றார். cheerful giving transforms the giver. அதாவது நான் மகிழ்ச்சியோடு கொடுக்கிற பொழுது ஒவ்வொரு நாளும் நான் புதுப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறேன். காரணம் என்னவென்றால் நான் கொடுக்கிற பொழுது சுயநலத்திலிருந்து வெளியிலே வருகிறேன். எனக்கு என்று ஒவ்வொரு நாளும் சேர்த்துக்கொள்ளாமல், என்னை பற்றி மாத்திரமே நான் சிந்தித்து கொள்ளாமல் அந்த சுயநலத்திலிருந்து வெளியிலே வருகிறேன். இரண்டாவதாக நான் கொடுக்கிற பொழுது ஆண்டவருடைய பராமரிப்பில் நான் நம்பிக்கை வைக்கிறேன். நாளைக்கு இறைவன் என்னை பார்த்து கொள்வார். இன்றைக்கு என்னிடம் இருக்கின்றதை நான் பகிர்கிற பொழுது ஆண்டவருடைய பராமரிப்பில் வாழ்கிறேன். ஆகவே இந்த மகிழ்வோடு கொடுத்தல் என்பது என்னையே ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கிறது. அதாவது என்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற சுயநலம், எனக்கு என்கின்ற சுயநலத்திலிருந்து விடுதலை பெற்று ஆண்டவருடைய அந்த பராமரிப்பிலே வாழுகின்ற ஒரு அழகான புனிதமான வாழ்வுக்குள்ளே நாங்கள் போகிறோம். மூன்றாவதாக கிவிங் இஸ் an act of faith. அதாவது நான் கொடுப்பது ஒரு விசுவாசத்தினுடைய செயற்பாடு. ஏனென்றால் நான் கொடுக்கின்ற பொழுது எனக்கு விளங்குகிறது ஒன்றும் நான் இழக்கவில்லை,
மாறாக நான் கொடுக்கின்ற பொழுது ஆண்டவர் அதை பலுகச் செய்கின்றார். இது ஒரு விசுவாசத்தினுடைய சத்தியமாக இருக்கிறது. ஒருவரும் இந்த உலகத்திலே கொடுத்து அழிந்தவர்கள் என்ற வரலாறு இல்லை. கொடுத்தவர்கள் பெற்றுக்கொண்டது தான் வரலாறு. ஆகவே தான் நாங்கள் கொடுப்பதிலே மகிழ்ச்சி அடைய வேண்டும். ஆகவே இன்றைய வாசகத்தை நான் சிந்திக்கிற பொழுது நம்முடைய முன்னாள் ஆயர் ராயப்பு யோசப் ஆண்டகி அவர்களை நாங்கள் நன்றியோடு நினைவு கூறுகின்றோம். அவர் முகமலர்ச்சியோடு கொடுத்த ஒரு ஆயராக இருக்கின்றார். ஏழைகளை அன்பு செய்த ஒரு ஆயராக இருக்கின்றார். புனித மருத்தினார் குடும்பத்திலே நற்கருணை ஆண்டிலே அவர் ஆற்றிய மறையுரை இன்றும் எனக்கு மனதிலே இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், கொடுப்பதை பற்றி பேசுகிற பொழுது சொல்லுகிறார், உண்மையிலே காலையிலே ஒரு 100 ரூபாவை ஒரு ஏழைக்கு நான் கொடுத்தால் மாலையில் அது 1000 ரூபாவாக என்னிடம் வந்து சேருகிறது. ஏனென்றால் நான் கொடுத்த ஒரு பொழுதும் நான் இழக்கவில்லை, அந்த கொடுத்தல் பல மடங்காக அதிகரித்திருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். ஆகவேதான் கொடுத்தல் என்பது ஒரு விசுவாசத்தினுடைய செயல். நான் கொடுக்கிற பொழுது இழக்கவில்லை, மாறாக ஆண்டவர் அதை பல மடங்காக ஆக்குவார் என்கின்ற ஒரு ஆன்மீக கணக்கை நாங்கள் கணித்து கொள்ள வேண்டும். ஆகவே என்பாதவர்களே, முகமலர்ச்சியோடு கொடுக்கின்ற ஒருவரை ஆண்டவர் அன்பு செய்கிறார். God loves a cheerful giver. இதை மனதிலே நாங்கள் பாடமாக்கி கொள்ள வேண்டும். முகமலர்ச்சியோடு கொடுக்கின்றவரை ஆண்டவர் அன்பு செய்கிறார். காரணம், அந்த மனிதன் இறைவனுடைய இதயத்தை பிரதிபலிக்கின்றார். இரண்டாவதாக அவர் ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்படுகிறார். மூன்றாவதாக அவருடைய அந்த பகிர்வல் ஒரு விசுவாசத்தின் செயற்பாடாக மாறுகிறது. ஆகவே இன்றைய முதல் வாசகத்தை பல முறை நாங்கள் வாசிப்போம். பல முறை வாசித்து எங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் இந்த நற்கருணை பலியிலே பங்கு பெறுகிற பொழுது இன்றைய நாளில் ஏதாவது ஒரு பகிர்வை நான் செய்திருக்கின்றேனா என்று நாங்கள் சிந்திக்க வேண்டும். ஒரு ஏழை விதவை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரத்திலே ஒரு கொஞ்சம் அரிசியை பேக்கிலே போட்டு அருகில் இருக்கின்ற ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்தினுடைய வாசலுக்கு முன்னால் ஒவ்வொரு நாளும் வைப்பாராம். அப்பொழுது ஒருவர் வந்து கேட்கிறார், நீயே மிகவும் கஷ்டப்படுகிறாய், என்னிடமே சாப்பாட்டுக்கு வழி இல்லை, ஏன் ஒவ்வொரு நாளும் கொடுக்கிறாய் என்று சொல்லுகிற பொழுது அந்த தாய் சொன்ன வசனம் என்றால், என்னிடம் இருக்கின்ற பாத்திரத்தை ஆண்டவர் நிரப்புகிற பொழுது அது நிரம்பி வழியாமல் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை. ஆண்டவர் அந்த பாத்திரத்திலே போடுகிற பொழுது அதை நான் வெறுமையாக்குகிற பொழுதுதான் அது மீண்டும் நிரப்பப்படும். நிரம்பி வழிய வேண்டிய அவசியமில்லை. என்னுடைய தேவையான பாத்திரத்தில் அரிசி இருக்கிறது, அந்த அரிசி நிரம்பி வழியாமல் மற்றவர்களுக்கு கொடுக்க இறைவன் அந்த பாத்திரத்தை நிரப்புகின்றார் என்று சொல்லுகின்றார். ஆகவே என்பாதவர்களே, இந்த நாளில் நாங்கள் மகிழ்ச்சியாக பகிர்கின்ற மக்களாக மாற இறை ஆசீர் வேண்டுவோம். எழுந்து நின்று நம்முடைய தேவைகளை ஆண்டவரிடம் சமர்ப்பிப்போம். நல்ல ஆயனாம் இறைவா, எங்கள் ஆன்மீக வாழ்வின் வழிகாட்டிகளாக விளங்கும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர், பொதுநிலையினர் அனைவரையும் ஆசீர்வதித்து அவர்களது பணி வாழ்வில் ஏற்படும் சோதனைகளையும் துன்பங்களையும் மன உறுதியுடன் தாங்கிக் கொள்ள தூய ஆவியின் வரங்களை அவர்கள் மேல் பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, நாம் அனைவரும் இறையாட்சி விருந்தில் பங்கு கொள்ள வேண்டும் என்பதே உம்முடைய விருப்பம் என்பதை உணர்ந்தவர்களாக எமது செயல்கள், நம்பிக்கை மற்றும் இறைப்பணி என்பவற்றினூடாக விருந்தில் கலந்து கொள்ள வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆற்றலின் இறைவா, நாம் உமக்கு அடுத்திருக்கும் ஏழை எளியவர், கைவிடப்பட்டோர், அனாதைகளை அன்பு செய்து அவர்களுக்கு உதவிடும் நல்ல உள்ளம் கொண்டவர்களாக வாழ அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, எம் நாட்டு அரசியல் தலைவர்களுக்காக மன்றாடுகின்றோம். அவர்கள் மக்களின் தேவைகளை உணர்ந்து நல்பணியாற்றிட வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம்.
எங்கள் அன்பு தந்தை இறைவா, இன்றைய நாளுக்காக மீண்டும் ஒருமுறை உமக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம். சிறப்பாக இன்று இறைவார்த்தைக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். முக மலர்ச்சியோடு கொடுங்கள். இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். நாங்கள் கொடுக்கின்ற பொழுது நீர் எங்களை அன்பு செய்கின்ற முடியாருளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு தந்த கொடைகளை, வளங்களை, ஆற்றல்களை, திறமைகளை நாங்கள் இணைத்து உமக்கு நன்றி கூறவும், அதை மற்றவரோடு பகிர்ந்து கொள்ளுகின்ற அருளை நீர் எங்களுக்கு தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். ஏற்றிடுவாய், நான் பலியின் பொருளை உணர்ந்து வாழ என்னையே மாற்றிடுவாய். பொன்னையோ பொருளையோ இறைவா நீ கேட்கவில்லை, பலியாக மாற்று, என்னை ஏற்று பலியாக மாற்று. சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிறவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, மக்களினத்தார் ஒப்புக் கொடுக்கும் இந்த அப்பரச காணிக்கைகள் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் உணவாகவும் எங்களை புதுப்பிக்கும் அருளடையாளமாகவும் மாற செய்கின்றீர். அதனால் இவற்றின் அருளங்கள் அருளுதவி எங்கள் உடலுக்கும் மனதுக்கும் என்றும் குறைவுபடாமல் கிடைக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி. அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் வாழும் எல்லாம் வல்லறிவா, என்னாலும் அவ்விடத்திலும் நாங்களும் மக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகிய எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்குரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானுதர் புகழுகின்றனர். தலைமை தாங்குவோருமை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் அது திருமுன் நடுநடுங்குகின்றனர். வானங்களிலும் அவற்றுள்ள ஆற்றலும் செராபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்களுமை தாழ்மென்று அஞ்சி புகழ்ந்து
ஒன்றாக கழித்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணாமம் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே முடியாவிய பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவமன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்குமுடைய திரு அவை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருநாக நிபரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தலும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தவர்கள் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுகோழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்கு வந்தவராயிருந்த புனிதராகிய அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயகாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கே உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறைபடிப்பினியால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையில் இன்று எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையினத்திலும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்ணுள்ள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்துணவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமிடமாயிருப்போமாக. நாங்கள் நோக்கி இருக்கும் பேன்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையே கனிவுடன் கண்ணோக்கி
உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி மற்றும் அளித்தருள் வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதியை அருகில் இருக்கின்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவரே, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். கிறிஸ்துவுடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்று நாம் அனைவரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருச்சரீரமும் இரத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். நற்கருணை ஆன்மீக ஜெபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமென். என் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற வேளை இது, என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. என் தவம் நான் செய்தேன், என் நன்றி நான் சொல்வேன். என் தவம் நான் செய்தேன், என் நன்றி நான் சொல்வேன். என் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற வேளை இது, என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. பசியால் வாடும் வேளையின் நிலையில் பாவி நான் நின்றிருந்தேன். பரமன் இயேசு என் பாவத்தை அகற்றி அருளமுதைந்தார். பசியால் வாடும் வேளையின் நிலையில் பாவி நான் நின்றிருந்தேன். பரமன் இயேசு என் பாவத்தை அகற்றி அருளமுதைந்தார். அருளமுதைந்தார். என் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற வேளை இது, என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. இறைவனுக்கு நன்றி கூறி செவிப்போமாக. ஆண்டவரை, நாங்கள் கொண்ட இந்த திருவுணவு நம்பிக்கையாளர் உம்மில் ஒன்றித்திருப்பதை குறித்து காட்டுகின்றது. அதில் போது உமது திரு அவையிலும் ஒற்றுமை அது விளைவிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவனுடைய அன்பிலும் பாதுகாப்பிலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி.
மாதரின் மாமணியே மாமரை புகழும் மரி என்னும் மலரே மாதரின் மாமணியே அமளியாயுதித்து அலகையை மிதித்து அவனியை காத்த ஆரணங்கே உருவில்லா இறைவன் கருவினில் மலர உறைவிடம் தந்த ஆலயமே மாமரை புகழும் மரி என்னும் மலரே மாதரின் மாமணியே நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.